இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ல ஆபரேஷன் மகாதேவ் பத்தி பேசி பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. பகல்கம் அட்டாக் நடத்தின தீவிரவாதிகளை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் கௌரவ் கோகோய் அவர் எழுந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, மீண்டும் எத்தனை ஜெட்ஸ் இந்தியாவுடைய எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து இந்தியாவுக்கு சாதகமா ஹாப்பியா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது திரும்ப இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் பாகிஸ்தானுக்கு ஃபேவராகவும் ஒருத்தர் பேசுறாரு. ஸோ அப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய அந்த எம்பி கௌரவ் கோகோய் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பாகிஸ்தானுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பாகிஸ்தானுடைய லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கௌரவ் கோகோய் நீங்க பாகிஸ்தானுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இங்க ஆபரேஷன் மகாதேவ் பத்தி பேசும்போது கௌரவ் கோகோய் வந்து எவ்வளவு ஜெட்ஸ் வந்து வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினார் இல்லைங்களா, காங்கிரஸ் உடைய எம்பி பேசின விஷயம் பாகிஸ்தானுடைய மீடியால அங்க இது வந்து பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. சோ பாகிஸ்தானுக்கு ஃபேவரா இவர் பேசியிருக்காரு இல்லைங்களா, கௌரவ் கோகோய் வந்து பேசின விஷயம் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவரா இந்தியாவுக்கு எதிரா இந்த ஜெட்ஸை பத்தி பேசின விஷயம் பாகிஸ்தானுடைய மீடியால அங்க ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. சோ இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, அப்போ பாகிஸ்தானுடைய எதிரொலியை தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு அமித்ஷா அவர்கள் சொல்ற விஷயம், நீ பாகிஸ்தானுக்கே போயிரு கௌரவ் கோகோய் அப்படின்னு சொல்லி இந்தியில பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காரு.